ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோல்ஃபுல் மூவியை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். த வைல்ட் ரோபோட். ஸோ இந்த மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே ஒரு சோல்ஃபுல்லான மூவி. ஆக்சுவலாக இந்த மூவியை எப்படி என்னாட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரில. வேறு மாதிரியான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன், இந்த படத்துக்கு ஓவராக கூறானு சொல்லி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நீங்கள் அந்த மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் கிடைச்சது. ஆக்சுவலாக இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ நான் பெருசாக கண்டுக்கல. ஒரு அனிமேட்டட் மூவியில் எந்த அளவுக்கு ஒரு இது இருக்க போகுதுன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக ஜோட்டோபியா ஐலண்ட் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், அதுலேயுமே ஒரு மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு இந்த மூவியை பார்க்கணுன்னு தோணல. இப்போது ஒரு சில நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. லிட்ரலாக உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியுமே போயிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். எனக்கு அந்த மூவி அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக என்ஜாயபுளாக, அதாவது எப்படின்னா அந்த மூவி கூட நம்ம மெர்ஜ் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டோரி ரைட்டிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும். அண்ட் ஆனிமேஷன் குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எனக்கு அதாவது சொல்லணுன்னா ஒரு சோல்ஃபுல் மூவி. கொஞ்சம் ஒரு சில அந்த டாஸ்கஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி லைஃப் லெசன்ஸோட வேறு மாதிரி பீஸாக இருந்துச்சுங்க. லைக் மெழகன் நம்ம தமிழுக்கு எப்படி ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல் மூவியோ, எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட்டில் இதுவும் ஒன் ஆஃப் த சோல்ஃபுல் மூவி. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ 2024 வந்ததே நான் இப்போ தான் பார்த்தேன். பட் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஒரு சோல்ஃபுல் மூவி பார்த்த உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அளவுக்கு அந்த மூவியில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ மூவி ரிவ்யூவாக ஸ்டார்ட் பண்ணினோம். ஒரு ரோபோட் ஒரு இடத்துல டெலிவரி ஆக வேண்டிய ஒரு ரோபோட் தடம் மாறி வேறு இடத்துல விழுந்துருது. அது கூடவே நிறைய ரோபோட்ஸ் விழுந்துருது. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த ரோபோட் சர்வே ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். அண்ட் அது ரோபோட்டுக்கு இருக்கிற வேலை என்னென்னா, கொடுக்குற டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சு வைக்கணும். அவ்வளோதான் அதுக்கான டாஸ்க். ஸோ அது ஒரு நார்மல் ரோபோட்டாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அதுக்கு எப்படி அந்த இடத்துல சர்வே ஆகுதுன்னு தெரியாது. பட் ஆனால் அந்த லொக்கேஷன் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி நார்மலாக காடுன்னா அப்படியே ஒரு மாதிரி க்ரீனிஷாக இல்லாமல் ஒரு ராக் ஸ்டைலில் ஸ்கொயர் மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அது அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனிமேஷன்லேயுமே அந்த ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அண்ட் அதனுடைய ஆனிமேஷன் உண்மையுமே சொல்லணும் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரோபோட் எப்படி அந்த இடத்துல சர்வே பண்ணுறதுன்றத ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டே போகுது. அப்படி போன இடத்துல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். தவறுதலாக அந்த காஸ்லிங் அப்படின்ற அந்த பறவையோடைய முட்டையை உடைச்சிட்டு அவங்க ஃபேமிலியுமே இறந்துடுது. ஒரு அந்த முட்டை மட்டும் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிறது தான் இதுக்கான டாஸ்க்காக அது ஃபீல் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த முட்டையிலேருந்து அது வெளியே வருன்றது தெரியாத அளவுக்கு ஜஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபாக்ஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபாக்ஸ் எப்படி அந்த திட்டுத்தனமாக அவனுக்கு தேவையான விஷயத்தை எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும் மற்றவனை வச்சு அப்படின்றதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்கங்க. உண்மையாலுமே அது எப்படி அந்த ரோபோட் மூலயமா அதனுடைய கேரக்டர் டோட்டலாக மாற்றிக்குதுன்னு சொல்லி அந்த மூவியோட எண்டிங்கில் உங்களாட்டி பார்க்க முடியும். ஸோ அதை காப்பாற்றி அது முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அதை விட்டுட்டு நான் இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அது போகும். அப்படி போகும்போது வேறு ஒரு அனிமல் இதை பார்த்துக்கிறது தான் உனக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ அதாவது ஒரு படத்தில் இங்கிலேருந்து அந்த மூவி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பறவையை சாப்பிட வைக்கணும், பறக்க வைக்கணும், நீந்த வைக்கணும். இது மூணுத்தையும் வின்டர் சீசன் வரத்துக்குள்ளார பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா இது இறந்துடும் அப்படின்னு சொன்னதுமே, ஸோ அதுக்கான ஒரு நாளுமே அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றின லேர்னிங்கில் அதனுடைய டோட்டல் கேரக்டரே அவ்வளோ சூப்பராக மாறும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லை எனிமையாவோ. பட் எல்லா அனிமலுமே பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொண்டிருப்பாங்க. லைக் அதை டக்குன்னு அந்த முட்டையிலேருந்து உடஞ்ச அந்த வார்த்தை பார்த்ததுமே இது மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. லைக் அந்த CJ7 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் இருக்கிற அந்த CJ7 மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த குட்டி வாத்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே அது எப்படி வளருது, அதுக்கு எப்படிலாம் லேர்னிங்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும். அண்ட் அந்த ரோபோட்க்கும் அந்த ஃபாக்ஸுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் ஒரு நாளுமே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபாக்ஸ்
தனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு இவனுங்களை வச்சு அப்படியே ஓபி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கோம். பட் ஆனால் போக போக நாட்கள் கடந்து போக அது வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு அன்புன்ற ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். பட் ரோபோட்குள்ளார ஒரு எமோஷனை வந்து எப்படி அது அழகாக எழுதுனாங்கன்னு தெரியவில்லைங்க. சீரியஸாக அந்த ரோபோட்குள்ளார இருக்கிற அந்த எமோஷனும் அந்த பேர்டுக்கும் அதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அண்ட் ஃபாக்ஸுக்கும் அதுக்கும் இருக்கிற கனெக்ஷன், மொத்த காட்டில் இருக்கிற விலங்குகளும் அந்த ரோபோட் கூட இருக்கிற அந்த எமோஷன் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அது எண்டிங் வரைக்குமே செம்ம ஸ்பீடாக போவாங்க. லிட்ரலாக அது இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட்டுக்கும் ஒரு பறவைக்கும் இருக்கிற அந்த ஒரு டாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வின்டர் சீசனில் போக வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு 1 ஹவருக்கு வந்து அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது அதாட்டி பிரிய முடியாமல் ரோபோட்டையும் தாண்டி வேறு ஒரு இடத்துலேருந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு பறக்க போகுது, அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த பறவை அந்த வாத்து கூட்டத்துடைய தலைவன் வந்து ஏதோ ஒரு வகையில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பி வந்து அந்த பறவையை பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதுக்கு டேங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இத்தனையும் ஒரு சென்டென்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த கம்யூனிகேஷன் ஐ கான்டாக்டில் அது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்படி அந்த ரோபோட்டுக்கும் அந்த ஒரு பறவைக்குமான அந்த கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ இம்ப்ரூவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு பின்னாடி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்தளவுக்கு ஒரு கேரக்டருடைய அந்த டெப்த்தாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளார அந்த பழகின அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கு எல்லாமே தாண்டி இந்த மூவிலையுமே ஒரு சில அந்த லைஃப் லெசன்ஸஸ்லாம் இருக்கும். தெரியாத இடத்துல எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்களோட மெர்ஜ் ஆகி போகிறதுக்கு எப்படி கற்றுக்கணும், அண்ட் பேரண்ட்ஸை எப்படி பார்த்துக்கணும், லைஃப்பில் யாரும் இல்லைனாலும் எப்படி சர்வே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில லைஃப் லெசன்ஸுமே தேவைப்படுற, அதாவது அடல்ட்ஸுக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்களையுமே அந்த மூவியில் கொடுத்துருப்பாங்க. அது உண்மையுமே வேறு ஒரு ரேஞ்சாக அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. ஏன்னா அனிமேஷன் மூவி பொதுவாகவே கிட்ஸுக்காக ரெடி பண்ணுவாங்க. பட் ஆனால் இதுலேயுமே ஒரு அடல்ட்டுக்கான அந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த மூவியை ஒரு சீன்லேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஹோல்சமாக ஃபீல் ஆச்சுங்க. இந்த மூவியை பார்த்து முடித்ததுமே இப்படி ஒரு மூவியை வந்து ரிலீஸ் ஆனப்போ பார்க்கலையே, ஒரு வருஷம் கேப் போட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. அண்ட் மூவியில் வந்து அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும், அந்த பாண்டிங் வந்து எப்படி வாழணும், ஒருத்தவங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த அனிமலுக்கு ஒரு ரோபோட் கற்று தருது. அண்ட் ரோபோட்டும் நிறைய விஷயங்கள் எப்படி சர்வே ஆகுறதுன்றதை பற்றி கற்றுக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் உண்மையுமே வேறு மாதிரியான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. லைக் எல்லாத்தையுமே பண்ணிடுச்சு, டாஸ்க்கு முடிச்சாச்சு, வின்டர் முடிஞ்சிருச்சு, திருப்பி அந்த பறவைங்க எல்லாமே திருப்பி அந்த காட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கூட இல்லை, சும்மா அந்த ரோபோட் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும்போது அதுக்குள்ளார போக வேணான்னு சொல்லி மற்ற அனிமல்ஸ் தடுத்து நிறுத்தும்போது அந்த இடத்துல ஆஸ் அ லீடராக அந்த டீமுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னாட்டி தான் உங்களை அழிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, நான் போயிட்டேன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், எனக்கு அதுவே போதும், எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும்போது அது வேறு மாதிரியான உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குங்க. லிட்டரலாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஒரு மேழகன், ஒரு ஜுட்டோபியா ஐலாண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. லிட்டரலாக நீங்கள் இந்த மூவியை முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளார ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஃபீல் உங்களாட்டி கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஹாப்பனிங்கான ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீலிங்கும் அண்ட் சம் லைஃப் லெசன்ஸ் அண்ட் ஒரு குவாலிட்டியான ஒரு அனிமேஷன், ஸ்டோரி ரைட்ஸ் அண்ட் ரைட்டிங் வைஸ், டைரக்ஷன் வைஸ், ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஒன் ஆஃப் த மூவியாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்றத சொல்லுங்கள். அப்படி பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்றதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.